அது ஒரு 2 வீடியோ போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோவில் வந்து ஸ்வெட்டர், அந்த பொண்ணு வந்து ஸ்ரீமதி வந்து ஒரு 2-3 வயசு இருக்குமோ 4 வயசு இருக்குமோ அந்த டைமில் போட்ட ஸ்வெட்டரை வந்து அப்படியே பத்திரமா எடுத்து வச்சுருக்காங்களாம். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஸ்வெட்டர். அந்த உள்ள லேபிள், அந்த பின் கழுத்துக்கிட்ட ஒரு லேபிள் ஒன்று இருக்குது பாருங்கள், அது உள்ளார அது கூட நல்லா அப்படியே இருக்குது. ஸோ எனக்கு இப்போ என்ன, அது ஒரு ஸ்வெட்டர்னால், ஒரு ட்ரெஸ்னால் நம்ம துவைச்சி அது போடும்போதே அதோட இது போயிட்டே இருக்கும். இது எப்படி அவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஸ்வெட்டரை புதுசாக வச்சுருக்க முடியுமா அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். செல்வி அவர்கள் வந்து லோக்கல்லையே ஏதாவது அதே மாதிரி இருக்கிற டிசைன் உள்ள ஸ்வெட்டரை வாங்கி இந்த மாதிரி யூடியூப் வீடியோ, அவருக்கு வேண்டியது யூடியூப்பில் கண்டென்ட் ஆச்சே, அதுக்கு ஏதாவது ஒன்று போட்டு தான் ஆகணும், அதுக்காக இப்போ போட்டுட்ருக்காங்க. இதில் இந்த வீடியோவில் ஒரு புலம்பல் வேறு. இவங்க அவங்களுக்கு வந்து ஸ்ரீமதி போட்ட தோடு, வளையல், கம்மல், அது பேர் என்ன, மோதிரம், கொலுசு எதுவுமே கொடுக்கலையாம். எதுக்காக கொடுக்கணும்னு எனக்கு புரியல. இந்த கேஸ் இன்னும் முடியல, சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, இந்த அம்மா இன்னும் இழுத்தடிச்சிட்ருக்காங்க கேஸை. எதுக்காக வந்து போலீஸ் வந்து இவங்ககிட்ட ஒப்படைக்கணும்? இந்த கேஸ் வந்து, இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லாமே, ஸ்ரீமதி சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் போலீஸ் கையில் தான் இருக்கும். ஸோ இப்போ கோர்ட்டு கண்ட்ரோலில் தான் இருக்கும். இது செல்வி அவர்களிடம் கொடுக்க மாட்டாங்க. ஓகே, செல்வி அவர்களுக்கு யூடியூப்பில் கண்டென்ட் போடுறதுக்காக அந்த மோதிரமும் அந்த கம்மலும் அந்த வளையலும் கொலுசும் தேவை என்றால் அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். ஏற்கனவே இந்த அம்மா வந்து ஸ்ரீமதி போட்ட ஜிமிக்கி, ஸ்ரீமதி போட்ட வளையல், கொலுசு அப்படின்னு சொல்லிட்டு நகைக்கடையில் போய் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு கூட ஒரு சில நகைகளை வந்து காமிச்சாங்க. அதாவது இறந்து போன பின், அந்த பெண் இறந்ததுக்கப்புறமா இந்த அம்மா வந்து தங்க நகை கடைக்கு போயிட்டு சில ஜுவல்லரி வாங்கி, இது வந்து ஸ்ரீமதிக்கு இந்த மாதிரி தான் நான் போட்டேன்னு சொல்லி, இந்த மாதிரி தான் கொலுசு போட்டேன்னு சொல்லி கதை சொல்லிட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஸோ இவருக்கு வேண்டியது யூடியூப் கண்டென்ட் போடுறதுக்கெல்லாம் செல்வி அவர்களே, போலீஸ் வந்து உங்கள்கிட்ட வந்து இந்த ஸ்ரீமதியோடைய நகைகளோ இல்லை அவள் என்ன கடைசியாக அணிந்திருந்தாலும் அதையெல்லாம் அவங்க கையில் கொடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து அவங்க என்ன சட்டமோ அதுபடி தான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு சட்டத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் வந்து கோர்ட் என்ன சொல்லுகிறது, நீதிமன்றத்தை நம்பாமல் யூடியூபை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் யூடியூப்பில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸும் உங்களுக்கு ஆதரவாக கமெண்ட் போடுறவங்க, உங்களுக்கு ஆதரவாக வீடியோ போடுறவங்களால தான் நீதி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் மனசுக்குள்ளே கற்பனை செஞ்சுக்கிட்டு நீங்கள் கண்டென்ட் போடுறதுக்கெல்லாம் வந்து போலீஸ் வந்து இந்த வகையிலலாம் உதவி செய்யாது உங்களுக்கு. ஸோ அதனால் மறுபடியும் புலம்பாதீங்க. ஸ்ரீமதியோட கம்மலை கொடுக்கல, தோட கொடுக்கல, வளையலை கொடுக்கல, கொலுசை கொடுக்கல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காதிங்க, சரியா? இதை நாங்கள் நிறையா வாட்டி கேட்டு எங்கள் காது புளித்து விட்டது. ஸோ இப்போது நாம் அடுத்த வீடியோ செல்வி அவர்கள் போட்டதை பார்ப்போம். செல்வி அவர்கள் வந்து பள்ளி தரப்பினர் வந்து கமெண்ட் போடுறாங்க போல இருக்கு. சுடுகாட்லேயே சமாதி மணிமண்டபம் கட்டிட்டா அப்படின்ற மாதிரி ஏதோ கமெண்ட் போட்டிருக்காங்க. இவர்களோட கமெண்ட்டை பார்த்து செல்வி அவர்கள் நாடி துடிப்பு, ரத்தம் கொதிக்கிறது, எல்லாமே ஒரு மாதிரி பயங்கரமான டென்ஷனில், பயங்கரமான ஹை பிபிலாம் ஏறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பிபி எகிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ பயங்கர கோபத்தில் தான் இன்றைக்கி பேசியிருக்காங்க. இதில் என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னா, நான் சுடுகாட்டில் மணிமண்டபம் கட்டினேன், அதை பற்றி கேவலமாக பேசுகிறீங்களே நாதாரிகளா, ஸ்கூல் மட்டும் என்ன பண்ணிச்சு, ஸ்கூலு வந்து அதுவே சுடுகாட்டில் தான் கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஓ மை காட், இதை கேட்டுட்டு எனக்கு சிரிக்கிறதா அழகதான்னு தெரியல. உண்மையாகவே ஸ்கூல் வந்து சுடுகாட்லேயே கட்டியிருக்குன்னு வச்சுக்கோமே. ஓகே, ஒரு ஸ்கூல் வந்து ஒரு ரெஜிஸ்டர்டு ஆர்கனைசேஷன், ஒரு கம்பெனி. ஓகே, கம்பெனி மாதிரி தான் ஒரு ஸ்கூல். ஓகே, எப்படி ஒரு கம்பெனியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஸ்கூலை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு எல்லா இருக்கிற தெருவில் இருக்கிற லேண்டிலலாம் போய் அவங்க வந்து ஸ்கூல் கட்ட முடியாது, பில்டிங்கு. ஸோ ஈவன் அது சுடுகாடாகவே இருந்தால் கூட அதை ப்ராப்பராக அவங்க வாங்கியிருக்கணும், காசு கொடுத்து வாங்கி அந்த இடத்துல தான் அவங்க வந்து பில்டிங் கட்ட முடியும், சரியா? ஃபஸ்ட்டு எனக்கு என்ன டவுட்டுனா, நீங்கள் சொல்கிறீங்க அவங்க இவங்களை கேளுங்க, தாசில்தாரை கேளுங்க, கலெக்டரை கேளுங்க, அவங்களுக்கு கேளுங்க, இவங்களுக்கு கேளுங்கலாம் சொல்கிறீங்க. ஓகே, யாரை கேட்டாலும் ஒருவேளை என்னுடைய டவுட் என்ன அப்படின்னா, இந்த நேஷ்னல் ஹைவேல சுடுகாடு இருந்திருக்குமா அப்படின்றது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த ஸ்கூல் வந்து நேஷ்னல் ஹைவேல தானே இருக்குது. ஸோ அது எனக்கு தெரியாது. ஸோ அந்த ஊரை பற்றி தெரியாமல் நான் இதை பேச முடியாது தான். ஆனால் ஸ்கூல் வந்து ஒரு இடத்துல வந்து பில்டிங் கட்டுது அப்படின்னா, பில்டிங் கட்டி அவங்க ஸ்கூல் நடத்துகிறாங்க அப்படின்னா லீகலான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கையில் இருக்கும். அவங்க ப்ராப்பராக அது யார்கிட்ட வாங்கினாங்களோ, அது 2 ஏக்கரோ 10 ஏக்கரோ 100 ஏக்கரோ, அது எத்தனை லேண்டாக இருந்தாலும் அது வந்து லீகலாக வாங்கி லீகலான ஒரு சட்டப்படி தான் அவங்க ஸ்கூல் பில்டிங்கை நடத்திட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து ஒருவேளை உண்மையாகவே சுடுகாட்டில் அந்த ஸ்கூல் கட்டப்பட்டிருந்தாலும் கூட அதை நீங்கள் வந்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஏன்னா ஸ்கூல் வந்து சட்டப்படி தான் அதை அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க, சட்டப்படி தான் அந்த ஸ்கூலை நடத்துகிறாங்க, சட்டப்படி தான் அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே லீகலாக தான் இருக்குதா. மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே, நீங்கள் ஸ்கூலை குறை சொல்கிறத விட்டுட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஸ்ரீமதிக்கு நீங்கள் மணிமண்டபம் கட்டியிருக்கீங்க, எங்கே கட்டியிருக்கீங்க? சுடுகாட்டில் கட்டியிருக்கீங்க. ஓகே, ஆக்சுவலாக யாரும் அந்த மாதிரி கட்டக்கூடாது. மணிமண்டபம் கட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து அரசிடம் பர்மிஷன் வாங்கினீங்களா? இந்த மாதிரி நான் வந்து ஸ்ரீமதிக்காக நான் மணிமண்டபம் கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கினீங்களா? பர்மிஷன் வாங்கி தான் அந்த மணிமண்டபம் கட்டியிருக்கீங்களா? ஏன்னா இது வந்து ஒரு பொது இடம். ஒரு மயானம் என்பது, ஒரு சுடுகாடு என்பது எல்லோரும் போய் அந்த டெட் பாடிஸை வந்து புதைக்கிற இடம்.
ஓகே, இது வந்து கரண்ட்டாக வந்து இப்போ நீங்கள் கட்டியிருக்கிற மணிமண்டபம் இருக்கும் இடம் வந்து இந்த டைமில் அது சுடுகாடு தான். ஓகே, இப்போ நீங்கள் ஸ்கூல் வந்து ஒரு வேளை சுடுகாட்டில் கட்டியிருந்தா கூட அது அந்த காலத்தில் வேணால் சுடுகாடாக இருந்திருக்கலாம், யாரும் யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். எனக்கு ஸ்கூல் தரப்பு சைட்லேருந்து யாராவது தெரிஞ்சவங்க அந்த ஸ்கூலை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் போடுங்க. ஏன்னா வந்து இது ஸ்கூல் வந்து உண்மையாகவே சுடுகாட்டில் கட்டினதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அப்படியே சுடுகாட்டில் கட்டியிருந்தால் கூட அது யாரும் யூஸ் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த லேண்டை வந்து எடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த லேண்டை வந்து ஆட்டையெல்லாம் போட முடியாது. அந்த லேண்டை வந்து வாங்கி தான் அதை இது பண்ணியிருப்பாங்க. அதே போல் இப்போது செல்வி அவர்களே, அந்த சுடுகாட்டை நீங்கள் இப்போது மணிமண்டபம் கட்டின சுடுகாட்டை வந்து நீங்கள் வாங்கலை, உங்கள் பேருக்கு நீங்கள் வாங்கலை. ஓகே, ஸோ அந்த பொண்ணுக்கு வந்து மணிமண்டபம் கட்டினது யாரும் தப்பாக சொல்லலை. இருந்தாலும் அந்த மணிமண்டபம் கட்டிட்டு ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, யூடியூப்பில் அப்பப்போ வீடியோ போடுறது, ரோஜா செடி வளர்க்குறது, சாமந்தி செடி வளர்க்குறது, இந்த செடி மல்லி செடி வளர்க்குறது, அதுக்கு ஊஞ்சல் கட்டுறது, இது பண்ணுறது அது பண்ணுறதுன்னு பில்டப் கொடுத்துட்ருக்கீங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் ஆட்டையை போடுறதுன்னு அர்த்தம். அந்த சுடுகாட்டையை நீங்கள் ஆட்டையை போடுறீங்க அப்படின்னு ஸ்கூல் தரப்புக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஏன் பேசுகிறாங்க அப்படின்னா, காரணம் வந்து அந்த மணிமண்டபம் இருக்கிற அந்த சுடுகாட்டை நீங்கள் உங்கள் சுடுகாடு மாதிரி உங்கள் ஏரியா மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், இந்த மாதிரி ஒரு மணிமண்டபம் கட்டணும், நீங்கள் மணிமண்டபம் வேண்டாம், ஸ்கூலை விட பெரிய பில்டிங்கே கட்டுங்க ஸ்ரீமதிக்காக. அது உங்ககிட்ட தான் 1 ஏக்கர் லேண்ட் இருக்குல்ல, அந்த ஏக்கர் லேண்ட்லேயே நீங்கள் வந்து ஸ்ரீமதி அங்கே இது பண்ணி ஸ்ரீமதிக்காக அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுங்களேன். யார் உங்களை வேணான்னு சொல்ல போகிறாங்க? யார் உங்களை தடுக்க போகிறார்கள்? ஒரு பொது இடத்தில் சுடுகாடு என்பது வந்து நம்மெல்லாம் செத்து போனதுக்கப்புறம் அந்த 6 அடி நிலம் தான். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த 6 அடி நிலம் தான் நமக்கு சொந்தம். அது கூட சொந்தம் கிடையாது. ஏன்னா நம்மளுடைய ஆத்மாவுக்கு எந்த ஒரு அடி நிலம் கூட சொந்தம் கிடையாது என்னும் பொழுது அந்த ஆத்மா போயிடும். அந்த உடலுக்கு தான், அந்த உடல் வந்து ஒரு 6 மாதத்துலையோ இல்லை 1 வருஷத்துலையோ அழுகி போயிடும். ஃபுல்லாகவே எலும்பு கூடு தான் அங்கே இருக்கும். அந்த எலும்பு கூடு இருக்கிற இடத்துக்கு அந்த 6 அடி கூட வேஸ்ட்டு தான். அப்படி இருக்கையில் அந்த ஒரு மக்கள் வந்து எத்தனையோ ஏழைகள், எத்தனையோ கஷ்டப்படுறவங்கெல்லாம் அந்த பொது மயானத்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த இடத்த நீங்கள் ஆக்கிரமிக்க நினைக்கிறது தான் தப்பு. புரியுதா? இப்போ நீங்கள் சுடுகாட்டுக்காக சண்டை போடுவது எங்களுக்கு காமெடியாக தான் இருக்குது. பள்ளித்தரப்பு ஆதரவாளர்களை வந்து நாதாரிகள்ன்றீங்க, என்னென்னமோ சொல்கிறீங்க. பள்ளியில் வேலை செய்பவர்கள், ஆசிரியர்கள் எல்லாரையும் விபச்சாரிகள்னு சொல்கிறீங்க, கூட்டி கொடுப்பவர்கள்னு சொல்கிறீங்க, விபச்சாரம் அந்த பள்ளிக்கூடம் நடத்துகிறது என்று சொல்கிறீங்க. உங்களுக்கு சிங்சாங் போடுற சில ஆட்களை வைத்துக்கொண்டு பள்ளி மாணவிகளை எல்லாம் விபச்சாரிகள் என்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் என்ன சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு உண்மையாகவே மனசாட்சி இருக்கா? உங்கள் பேரை சொல்லிக்கிட்டு ஒரு மடையன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை வந்து விபச்சாரின்னு சொல்லிட்டு இருக்கான்னா அதை கண்டிக்காமல் நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கீங்க, இன்னும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கீங்களே. நீங்கள் உண்மையாகவே பொம்பளை தானா? எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா உண்மையாகவே ஒரு நல்ல லேடியாக இருந்தால் அந்த ஸ்கூல் மாணவிகள் எல்லோரும் ஸ்ரீமதியை விட சின்ன பொண்ணுங்க. ஓகே, இப்போ ஸ்ரீமதி கூட படித்த பொண்ணுங்கள்லாம் வெளியில் வந்துட்டாங்க, காலேஜ் ஃபஸ்ட் இயரோ செகண்ட் இயரோ படிக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஸ்ரீமதியை விட சின்ன பொண்ணுங்கன்னும் பொழுது அந்த பெண்களை, அந்த மாணவிகளை எவ்வளோ கொச்சைப்படுத்தணுமோ ஒரு திருட்டு நாய் வந்து ஒரு பொறுக்கி முண்டம் வந்து பேசிக்கிட்டு உட்காந்துருக்கு. அந்த பொறுக்கிக்கு நீங்கள் சார்ஜ் ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே, நீங்கள் முக்கியமான இந்த கேஸு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த பொறுக்கிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையும் அனுப்பி விட்ருக்கீங்க. இதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்பொழுது அந்த அளவுக்கு அந்த பர்சனோட நீங்கள் நெருக்கம் காட்டுறீங்க அப்படின்னும் பொழுது அந்த ஆள் இஷ்டத்துக்கு வளரிட்டு இருக்கானே, மாணவிகளை விபச்சாரிகள்னு சொல்கிறானே, அதை கண்டிக்கிறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்லை. உங்களை ஏன் வந்து ஸ்கூல் தரப்பில் சில பேர் வந்து ஏன் கேவலமாக திட்டிகிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்தே ஸ்கூல் டீச்சர்ஸ்லேருந்து எல்லோரையுமே விபச்சாரிகள், ஸ்கூல் விபச்சாரம் நடத்துகிறது, ரேப் பண்ணிட்டாங்க, கொண்டுட்டாங்க, கொலைகாரர்கள், என்னென்னமோ இஷ்டத்துக்கு அவதூறு கிளப்பிட்டுருக்கீங்க. உங்களுக்கு இந்த கேஸில் வந்து ஸ்ரீமதிக்கு என்ன நடந்ததுன்னு தானே தெரியணும். வாயை பொத்திட்டு என்ன நடக்குது இன்வெஸ்டிகேஷனுக்கு ஒத்துழைக்கலாம் இல்லையா? அதையும் உங்களால் முடியலை. நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து யூடியூப்பில் உட்காந்து பொருளை பேசிகிட்டு இருக்கீங்க, அவதூறு பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பொழுது கண்டிப்பாக ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணுற சில பேருக்கு கோபம் வரதான் செய்யும். அதனால தான் உங்களை திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி இடம் கொடுத்து விட்டீர்கள். அந்த அளவுக்கு அசிங்கமாக ஸ்கூலை பற்றி பேசியிருக்கீங்க. ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள் எல்லாம் விபச்சாரிகள்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மட்டும்தான், நீங்கள் மட்டும்தான் பிள்ளையை பெற்றவங்க மாதிரியும் மற்றவங்கெல்லாம் வந்து அவங்களுக்குலாம் பசங்க இல்லாத மாதிரியும் இல்லை பேசிகிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், கிருத்திகா, ஹரிப்ரியா, ஜபஜீவ பிரியா இவங்க எல்லாரும் லேடிஸ் தான். ஓகே, அவங்களுக்கும் பசங்க இருக்குல்ல. கிருத்திகாவுக்கு கல்யாணம் ஆகலை, ஜபஜீவ பிரியாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஸோ ஹரிப்ரியா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ அவங்களுக்கு பசங்க இருக்குல்ல. நீங்கள் வந்து அவங்களெல்லாம் விபச்சாரிகள்னு சொல்லும்போது அவங்களும் அந்த வீடியோஸ் கேட்பாங்கல்ல. நீங்கள் இப்போது யார் அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரையுமே நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க. அத்தனை டீச்சர்ஸுமே உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்கூல் மீது எந்த தவறும் இல்லை என்று அர்த்தம். ஓகே, ஆனால் இந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு விபச்சாரம் செய்கிறார்கள், விபச்சாரிகள்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்களே. அவங்க வீட்டில் பசங்கள்லாம் இருக்கும்ல, நீங்கள் பேசுகிற வீடியோக்கள்லாம் அவங்களும் கேட்பாங்கல்ல, அவங்க ஹஸ்பண்ட் எல்லாம் கேட்பாங்கல்ல, அவங்க ஃபேமிலி, கிருத்திகாவோட அப்பா கேட்பார்ல, ஜபஜீவ பிரியாவோட அம்மா அப்பா கேட்பாங்கல்ல. அவங்கெல்லாம் வந்து நீங்கள் அசிங்கமாக அவங்கள பற்றி கேவலமாக பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் ஆட்களை வைத்து அவங்களை எல்லாம் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அப்போ எப்படி உங்களுக்கு வந்து மரியாதை கொடுப்பாங்க? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருங்க. நீங்கள் மற்றவங்களை பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒழுங்காக இருங்க. உங்களோட வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற பேச்சு எதுவுமே சரியில்லை. நான் உங்களை வந்து இந்த கேஸ் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு இருக்கேன்.
உங்களை எனக்கு பர்சனலாக தெரியாது. ஆனால் இந்த கேஸ், இந்த ஸ்ரீமதி இறந்த போது கூட எனக்கு அந்த பொண்ணு இறந்துச்சுன்னு தெரியாது. ஓகே, அந்த ஸ்கூலில் கலவரம் நடந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு ஸ்கூல் இருந்தது, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னு பார்க்கும்போது தான் அந்த நேரத்தில் தான் நீங்கள் அமைச்சர் வீடியோலாம் நான் பார்த்தேன். ஓகே, அப்போவே நீ என்னது இது, இவங்க ஒரு பணத்துக்காக அந்த பொண்ணு மார்ச்சரியில் கிடக்குது, இவங்க பணத்துக்காக இந்த அமைச்சர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்காங்களே, அது என்னது அரசு வேலைக்காக பேசிகிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு அப்போவே டவுட் வந்துச்சு. உங்கள் மேலே எனக்கு ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே டவுட்டு. எனக்கு உங்களோட வீடியோ நான் எப்போ ஃபஸ்ட்டு பார்த்தேனோ அப்போவே உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை கிடையாது. உங்களை நான் 1% கூட நான் நம்பலை. எனக்கு அந்த பொண்ணு இறந்த 4 நாளில் 3 நாளில் உங்களுக்கு வந்து அரசு வேலை பற்றி கேட்கணும்னு தோணுது, கோடியாக பணம் கேட்கணும் அப்படின்னு தோணுதுனாலே உங்கள் புத்தி வந்து பணத்தில் தான் இருக்கிறது. அரசு வேலை இது வாங்கணும், இந்த மாதிரி, அதாவது அந்த பொண்ணு செத்ததை வச்சு நீங்கள் ஏதோ பெனிஃபிட் அடையணும்னு நினைக்கிறீங்க. அதில் ஏதோ ஒரு நம்மளுக்கு ஏதாவது கிடைக்கணும், காசு வரணும், இது வரணும், நிறைய பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது உங்ககிட்ட எப்படி உண்மையான பாசம் இருக்க முடியும்? இங்கே தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு டவுட் வந்தது. ஸ்ரீமதி வந்து தற்கொலை செய்தாலோ கொலை செய்யப்பட்டாலோ என்பது என்னுடைய அடுத்த கேள்வியாகத்தான் இருந்ததே ஒழிய, ஃபஸ்ட்டு கேள்வி எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு அம்மா வந்து பிஹேவ் பண்ண மாட்டாங்களே, இவங்க ஏன் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க, உண்மையாகவே இந்த ஸ்ரீமதிக்கு இவங்க உண்மையாகவே ஒரிஜினல் மதரா அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டே உங்கள் மேலே டவுட் வந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அடுத்தவர்களை குறை சொல்வதற்கு முன் நீங்கள் ஃபஸ்ட்டு யாருன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து நீங்கள் ஒழுங்காக பேசிகிட்டு இருந்தீங்கன்னா என்ன மாதிரி ஆட்கள் வந்து வீடியோ போடணும், நாங்கள் வந்து எங்கள் கருத்தை வந்து பேசணும்னு அவசியமே இல்லை. நான் பாட்டுக்கு ஓரமாக கமெண்ட் போட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறேன். ஆனால் உங்களுடைய ஆட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு புரிஞ்சு போச்சு, நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இந்த ஸ்கூலை தாக்குகிறீர்கள். ஏற்கனவே அந்த ஸ்கூல் வந்து உங்களால் நாசம் அடைந்து விட்டது, எரிச்சிருக்கீங்க அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சு நீங்கள் எரிச்சிருக்கீங்க. நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா A1 குற்றவாளி அந்த ஸ்கூலை நாசம் செஞ்சதில். ஸ்ரீமதி இறந்ததிலும் நீங்கள் தான் A1 குற்றவாளி. ஆனால் என்னென்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து இந்த கூட்டணி கட்சிகளால் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இப்போதைக்கு உங்களை யாரும் இது பண்ணலை, விசாரிக்க கூட இல்லை. நீங்கள் ரொம்ப சேஃபாக தான் இருக்கீங்க, சேஃபாக கேம் விளையாடுறீங்க. உங்கள் கூட இருக்கிற அடியாட்கள் வந்து மற்ற பொண்ணுங்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரியல. ஓகே, உங்களுக்காக வீடியோ போடுறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா, பொண்ணுங்களுக்கு வந்து எவ்வளோ மரியாதை கொடுக்கணும் அப்படின்றது தெரியாத ஆட்களாக தான் இருக்காங்க. இவங்களாம் வந்து ஸ்ரீமதிக்காக நியாயம் கேட்குறாங்க அப்படின்றது எங்களால் ஏற்றுக்க முடியல. ஸ்ரீமதியை மதிப்பவர்கள், ஸ்ரீமதிக்காக உண்மையாகவே நீதிக்காக போராடுபவர்கள் அடுத்த வீட்டு பொண்ணை பற்றியோ இல்லை மற்றவங்களை பற்றியோ, முக்கியமாக பெண்களை பற்றி தப்பாக பேச மாட்டாங்க. நீங்களே சொல்லியிருக்கீங்க, சாந்தி அவர்கள் வந்து உங்களுடைய செகண்ட் சன், அவன் பேர் என்ன, சந்தோஷை வந்து மடியில் வச்சு கொஞ்சினாங்களோ சம்திங், ஏதோ அந்த வீடியோ நானே பார்த்தேன். அப்படிப்பட்டவர் வந்து உங்கள் பொண்ணை கொலை செஞ்சுருப்பாங்களா சாந்தி அவர்கள்? அவங்க வந்து உங்கள் 2வது பையனை சந்தோஷ் வந்து மடியில் வச்சு பேசியிருக்காங்க, கொஞ்சம் பேசியிருக்காங்கன்னும் பொழுது அதை நீங்களே சொல்லியிருக்கீங்கன்னும் பொழுது அப்படிப்பட்டவர்கள் கொலை செய்யும் எண்ணம் உள்ளவர்களா? நீங்கள் ஃபீஸ் கூட கட்டல, அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸ் கூட கட்டல, ஆனால் அவங்க பொண்ணை ஏற்றுக்கிட்டாங்க. சரி, ஓகே, நீங்கள் எப்போ கொடுக்கணுமோ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு பெருந்தன்மை உள்ளவர்கள் வந்து உங்கள் பொண்ணை கொலை செஞ்சாங்களா? 2 ஸ்கூல் 10 நாளில் 2 ஸ்கூல் மாற்றிட்டு கதையாக சொல்லிட்டுருக்கீங்களே. நீங்கள் கொஞ்சம் நஞ்சமாக வாங்க புருடா விடுறீங்க. நல்லா ரீல் சுற்றிட்டு உட்காந்துருக்கீங்க. அதாவது கேட்குறவன் கேனையனாக இருந்தா அப்படின்றத ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் பண்ணணும். ஏன்னா சூப்பராக கதை சொல்லிட்டுருக்கீங்க. அதையும் நம்பிட்டு ஒரு கூட்டம் வந்து உங்களுக்கு ஜாலரா போட்டுட்ருக்கு அப்படின்னா உங்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் கெட்டவர்களா? உங்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் விபச்சாரிகள், உங்களை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் கொலைக்காரர்கள், இப்படித்தானே அவங்களுக்கு பேர் வச்சுருக்கீங்க. ஏன் நீங்கள் வந்து அவ்வளோ நல்லவங்களா? அவங்களை எதிர்ப்பதற்கு யாருமே இருக்கக்கூடாதா? நீங்கள் என்ன சர்வாதிகார ஆட்சியாக நடத்துறீங்க? அடுத்தவங்க வந்து உங்களை பற்றி பேசக்கூடாதுன்றதுக்கு நீங்கள் அடுத்தவங்களை பற்றி கேவலமாக பேசுவீங்க. ஆனால் அடுத்தவர்கள் வந்து உங்களை பற்றி இந்த அம்மா ஃப்ராட் தனம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி அந்த பொண்ணை இவங்க செத்து போனதுக்கே வந்து இவங்க தான் ரீசன், ஆனால் ஸ்கூல் மேலே தேவையில்லாமல் பழி போடுறாங்கன்னு அடுத்தவங்க பேசக்கூடாது, அப்படி தானே? ஆனால் நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் வந்து மற்றவங்க கேட்டுக்கிட்டு ஆமாஞ்சாமின்னு உங்களுக்கு ஜாலரா போடணும். அவங்கெல்லாம் நல்லவங்க. ஆனால் உங்களை எதிர்த்து உங்களுடைய சுயநல புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களுடைய பேராசை புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு பேசுகிறவங்கலாம் கெட்டவங்க, அப்படி தானே சொல்ல வரீங்க? சுடுகாட்டை ஆட்டையை போடுறது ஸ்கூல் இல்லை, நீங்கள் தான். ஓகே, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, கொஞ்சமாவது திருந்துங்க மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே. அந்த பொண்ணு இறந்து விட்டா, அந்த பொண்ணு இனிமேல் திரும்பி வரமாட்டா. ஓகே, போனது தான். ஒரு உயிர் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணு உயிரோடு இருக்கும்பொழுது அந்த பொண்ணை நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கல, அந்த பொண்ணுக்கிட்ட சரியாக பேசல, அந்த பொண்ணை கொடுமைப்படுத்திருக்கீங்க. அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு இறந்த பிறகாவது நீங்கள் மாறுவீங்கன்னு பார்த்தா இன்னும் கேவலமாக போயிட்டுருக்கீங்க. கொஞ்சமாவது திருந்துங்க மிஸ்ஸஸ் செல்வி அவர்களே. நன்றி.